ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனிரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான அப்டேட் தாங்க. இது இந்த பட்ஜெட்டில், இந்த நிதியாண்டோட பட்ஜெட்டில் தென்னரசு அவர்கள் ஒரு திட்டத்தை வெளியிட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ தமிழ்நாடு அரசு இலவச வீடு திட்டம் அப்படின்னு ஒன்று நம்மளுக்காக வழங்குது. இது கிராமப்புற ஏழைகள் பயன்பெறும் வகையில் குடிசை இல்லா தமிழ்நாடு உருவாக்கும் வகையிலும் அமைக்கப்பட்டிருக்குது. இதுக்காக நம்மளுக்கு இலவசமாக 3,00,000 ரூபாய் நமக்காக வீடு கட்டுறதுக்கு தராங்க. நிலம் இல்லை அப்படின்னா கூட நிலமும் கொடுத்து வீடு கட்டுறதுக்கு பணமும் கொடுக்குறாங்க. இதுக்கு தேவையான ஆவணம் ஆதார் அட்டை, அடையாள அட்டை அதாவது ஐடி கார்டு, அப்புறம் முகவரிக்கான ஒரு ஆதாரம், இருப்பிடச் சான்றிதழ் அந்த மாதிரி இருக்கும், பேன் கார்டு, அப்புறம் நம்மளோட மொபைல் நம்பர், அப்புறம் நம்மளோட இமெயில் ஐடி, அப்புறம் நம்மளோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இது எல்லாமே தேவைப்படும். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இலவச வீடு திட்டத்தில் வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த திட்டத்தில் கூரை வீடாக இருக்கவங்க, அப்படி இல்லாட்டி ஓட்டு வீடாக இருக்கவங்க கூட இந்த திட்டம் மூலம் 3,00,000 ரூபாய் அரசிடமிருந்து பெற முடியும். இது முழுக்க மாநில அரசு தரக்கூடிய ஒரு திட்டம். அதனால் இது மாநில அரசு தான் பணம் கொடுக்குது. இதுக்கு நம்ம தகுதியாக பெற்றவர்களா அப்படின்னு பார்க்குறக்காக நம்ம ஃபோன்லேயே செக் பண்ணிக்கலாம். எப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய மொபைல் ஃபோன் எடுத்துக்கோங்க. அதில் நம்மள கூகுளில் போய் TIPPS டிப்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணோம்னாக்கா கீழே இந்த மாதிரி நிறைய காட்டும். அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இருக்கும், அதாவது தமிழ்நாடு புவர்ட்டி போர்ட்டல் அப்படின்னு போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இப்போ இங்கிலீஷில் இருக்குது, நம்ம ட்ரான்ஸ்லேட் கொடுத்தோம்னா தமிழ்லையே இது வரும். இந்த பேஜில் போய் நம்ம தமிழில் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது தமிழில் மாறிடுச்சு. இந்த வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் அப்படின்ற ஒரு பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. அந்த பட்டியலில் நம்மளுடைய பெயர் இடம்பெற்றிருக்கா அப்படின்னு செக் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மானிய தொகை கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பெயர் பட்டியலில் நம்மளோட பேர் இருக்கான்னு எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கு பின்னாடி இந்த பேஜில் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இதில் நீங்கள் போயிட்டு பாருங்கள், மேலே பிபிஎல் பட்டியல் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த பச்சை கலரில் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னா இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காட்டும். இதில் பாருங்கள், நம்மளுடைய மாவட்டம் நகர்ப்புறமாக கிராமப்புறமாக அந்த மாதிரி எல்லாமே டீட்டெயில்ஸ் கேட்கும். இப்போ நம்ம கிராமப்புறம் அப்படின்னாக்கா கிராமப்புறம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நகர்ப்புறம் அப்படின்னாக்கா நகர்ப்புறம் அப்படிங்கிற இடத்துல நம்ம செலக்ட் பண்ணி அதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் கிராமப்புறம், அதனால கிராமப்புறம்னு இருக்கிற இடத்துல செலக்ட் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ செலக்ட் ஆகுது. இது செலக்ட் ஆயிடுச்சு. அடுத்தது நம்மளோட ஏரியா, நம்மளோட டிஸ்ட்ரிக் அதெல்லாம் போடணும். இப்போ டிஸ்ட்ரிக் என்ன மாவட்டம் உங்களுடையதோ அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய கிராமத்தோட பேர் என்னவோ அதை போட்டுக்கோங்க. உங்களுடைய கிராமம் அந்த கிராமத்தோட பேர் அதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே லைனாக அதில் இருக்கிற கிராமத்தோட பேர்லாம் வரும். அதில் உங்களோடது எதுவோ அதை செலக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னாலும் நம்மளுடைய மாவட்டம் அதுவும் இருக்கும். அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது செலக்ட் பண்ணோன்னே நம்மளுடைய குடியிருப்பு பகுதி என்ன அப்படின்ற விவரம் கேட்கும். அதுவும் ஸ்க்ரோல் பண்ணோம்னா வரும். அப்படி வரலைன்னா நீங்கள் கூட டைப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வருது. நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன உங்களோட குடியிருப்பு பகுதியோட பேரோ உங்கள் கிராமத்தோட பேரோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமா கீழே பாருங்கள், அதில் சப்மிட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது சமர்ப்பிக்கவும் அப்படின்னு, விண்ணப்பிக்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளூ கலரில் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு பின்னாடி இந்த மாதிரி லோட் ஆகும். லோட் ஆகிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்மளுடைய வறுமை கோட்டிற்கு கீழே இந்த வட்டாரத்துக்குள்ளே, இந்த கிராமத்துக்குள்ளே, இந்த குடியிருப்பு பகுதியில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத இதில் ஷோவாகும். அதில் ரேஷன் கார்டு அட்ரஸ், ரேஷன் கார்டு நம்பர்லேருந்து இந்த குடும்ப உறுப்பினர்களுடைய பெயர், குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அது முதற்கொண்டு எல்லாமே இதில் காட்டும். அதனால நம்ம இதில் வரல, மேலே
பாருங்கள், இங்கே ஆதார் நம்பர் இல்லாட்டி ரேஷன் கார்டு நம்பர் இல்லாட்டி நம்மளுடைய பேர் அதை நம்ம இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறதுல டைப் பண்ணிவிட்டு அதில் வந்து சர்ச் அப்படின்னு கொடுத்தோம்னாக்கா பாருங்கள் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம வந்து நம்மளுடைய குடும்ப அட்டை எண் ஏதாவது ஒன்று போட்டு நம்ம பேரோ இல்லை ரேஷன் அட்டையோட நம்பரோ இல்லை ஆதார் கார்டோட நம்பரோ ஏதோ ஒன்று நம்ம அந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல சர்ச் கொடுத்தோம் அப்படின்னாக்கா இந்த கீழே தெரிகிற இந்த வந்து வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள பட்டியலில் நம்மளுடைய பேர் வருதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் உங்களோட மொபைல் ஃபோன்லேருந்தே உங்களுடைய வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கீங்களா, இந்த கனவு இல்ல திட்டத்தின் மூலமாக நீங்கள் பயன்பெற முடியுமா அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கவங்களுக்கு இந்த திட்டம் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் இதை வந்து உங்கள் மொபைலில் செக். இன்னொரு பயனுள்ள வீடியோவுடன் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.